நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே என்னென்னா, நீங்கள் நம்ம வீடியோவுக்கு நிறைய லைக் கொடுத்துக்கோங்க. அதாவது லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு இந்த கோடுலாம் உங்களுடைய ஃபோனுக்கு அனுப்புவாங்க. அதாவது மெசேஜுக்கு அனுப்புவாங்க. அப்படி மெசேஜுக்கு அனுப்பும்போது என்னடா வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நம்ம வெளிப்படையாக இந்த இடத்துல மேலே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். அது டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில சமயங்களில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்னடா நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஸோ அது முற்றிலும் தவறு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் டீஃபால்ட்டாக எந்த மெசேஜஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஐ பட்டனை நீங்கள் இந்த டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சில சமயங்களில் இந்த மாதிரி ஆஃபில் இருந்தால் உங்களுக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. ரிசீவ் பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கலி எங்கே வரும்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஈஸியாக அந்த கோடை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதாவது இப்போ ஜிமெயிலாக இருந்துச்சுன்னா ஜிமெயிலில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கூகுள் பே, ஜிபே இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் மறந்துடாதீங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுப்பீங்க. எப்படி எடுப்பீங்கன்னா, பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ஒரு சேர நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்களா, இந்த பவர் பட்டனை வால்யூம் பட்டனை ரெண்டையும் ஒரு டயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட முடியும். இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? இது இல்லைன்னா கெஸ்டர் மோடு இந்த மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்களா, வந்துருச்சா? கெஸ்டர் மோட்லையும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட முடியும். பட் சமீபத்தில் ஐஃபோனில் இந்த மாதிரி பேக் இருக்குல்ல, இந்த பேக் பேனலில் 2 டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட முடியுமா ஐஃபோனில். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. நீங்கள் வேறு வழியில் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன செய்யுங்க, டேப் ஸ்க்ரீன்ஷாட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ண இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அக்சசிபிலிட்டி சர்வீஸையும் நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யுங்க கொடுத்து இன்ஸ்டால் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதில் டேப் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனேபிள் ஆகிடுச்சு. அக்சசிபிலிட்டி சர்வீஸ் இஸ் எனேபிள். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது எக்ஸிட் ஆயிருங்க. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பேக்கில் தட்டி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஃபோன் மாதிரியே பேக்கில் இந்த மாதிரி பாருங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா ஐஃபோன் மாதிரியே? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா நான் ரீல்ஸ் பகுதிக்குள்ளே வந்துட்டேன். ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை என்னுடைய ஃபோனில் நான் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லைக் இருக்கும், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட் ரீல் டு யுவர் ஸ்டோரின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக ஆகிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி பெருசாக்கிட்டு டாப்பில் பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை நீங்கள் கொடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிடுச்சு. எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ சேவ்டு. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ ஃபோனோட கேலரிக்குள்ளே போவோம். இந்த பாருங்கள், இன்ஸ்டாகிராம்னு இருக்கா. ஸோ நியூன்னு உங்களுக்கு ஒரு பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதாங்க. ஸோ என்னோடய ஃபோனோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ரீல்ஸோட வீடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணலாம்.
சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்ச செட்டிங்ஸில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.